வணக்க மக்களே, வாத்து இறைச்சியை விறகடுப்பில் சமைச்ச வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல்ல எண்ணெய் சேர்த்து தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்து கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளியும் அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்து கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து அதுக்கப்புறமா மிளகு ஜீரகத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. அடுத்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கிற வாத்து இறைச்சியும் கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அந்த டைமில் மக்களே, மசாலாலாம் அதிகமாகலாம் கிடையாது. தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் கொஞ்சமான அளவில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடுங்க. ஜூஸியான முறையில் மீட் ரொம்ப சூப்பராகவே வெந்துடும். அதுக்கப்புறமா தேவையான அளவு ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து கூடவே நல்லா பசும் நெய்யை சேர்த்து நல்லா கிண்டி விட்டு தேவையான அளவு கொத்தமல்லியை சேர்த்து இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான வாத்து இறைச்சி ரெடி கைஸ். வணக்க மக்களே, வாத்து இறைச்சியை விறகடுப்பில் சமைச்ச வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல்ல எண்ணெய் சேர்த்து தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்து கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளியும் அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்து கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து அதுக்கப்புறமா மிளகு ஜீரகத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. அடுத்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கிற வாத்து இறைச்சியும் கூடவே சேர்த்து நல்லா வதக்கி